எவ்வளோ நேரம் பேசலாம்னு சொல்லி ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே தம்பி ஜமால்கிட்ட கேட்டேன். மன்சூர் சார் சொன்ன மாதிரி நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட், அதை நம்ம சிங்கப்பூரில் ரொம்ப அதிகமாக கடைபிடிக்கிறது. இப்போ நான் பேசுறதுக்கெல்லாம் ஒரு சாட்சியாக, மனசாட்சியோடு சேர்த்து மனித சாட்சியாக சிங்கப்பூர் சாப்டர்லேருந்து ஒரு உறுப்பினர் இங்கே உட்காந்துருக்கார், ஹபீபுல்லா. இல்லைங்க, இவர் சிங்கப்பூர் சாப்டருடைய ஜமால் முஹம்மது காலேஜ் அலுமினி அசோசியேஷன் சிங்கப்பூர் சாப்டருடைய ஒரு மெம்பர், என் இளைய சகோதரர். அது ஒரு பக்கம். அவர் பணிபுரிகின்ற நிறுவனத்திற்கு நாங்கள் தான் ஆடிட்டர். எடுக்வெஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிடெட்ங்கிற ஒரு நிறுவனத்தில் அதுக்கு நாங்கள் தான் ஆடிட்டராக இருக்கோம். அப்போ இவர் இங்கே வந்திருக்கும்போது எனக்கு எதிர்பாராமல் பார்க்கும்போது பெரிய மகிழ்ச்சி. அண்ணன் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு பார்த்தேன். இப்போ நான் மிக கவனமாக பேச வேண்டியிருக்கிறது. சரி, சிங்கப்பூர்காரங்க யாருமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி கவிதைக்கு பொய் அழகு, கண்ணுக்கு மை அழகு அப்படின்லாம் நான் இதை எப்போதுமே செய்ய மாட்டேன். ஆனால் கவிதைக்கு பொய் அழகுன்னு செய்வேன். கவிதை எழுதுவது எனக்கு ஆர்வம் உண்டு. அதனால் இப்போ தம்பி வந்ததில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. என்னுடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் வாட்ச் பண்ணுவார். அப்போ உங்களுக்கு அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. எப்போதும் கிடைக்கும். இப்போ கூடுதல் கவனத்தில் அண்ணன் ரொம்ப அள்ளி விடுறாரு. நாளைக்கு அவர் என்ன, நான் சிங்கப்பூரில் துபாயில் எப்படிலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தட். 30 நிமிடங்களுக்குள் உங்களுடைய உரையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று தம்பி ஜமால் சொன்னார். இப்போ நேரம் 9:04. அப்போ நான் 9:34 வரைக்கும் பேசலாம். சரிதானே? 3 செய்திகளை இங்கே நான் சொல்ல வேண்டும். என்னை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. பெருமைப்படாமல் இருப்பதே, பெருமை பேசாமல் இருப்பதே பெருந்தன்மையின் முதல் படி. எனவே என்னை பற்றிய பெருமைகளை எல்லாம் இங்கு நான் பேசாமல், பெருமைக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே என்பதை மட்டும் முன்வைத்துவிட்டு, ஜமாலியனுக்காக, ஜமாலிய நண்பர்களுக்காக, ஜமாலிய சகோதரர்களுக்காக, உங்களை ஊக்குவிப்பதற்காக மட்டும் சில செய்திகளை, என் பயணத்தில் நான் கடந்து வந்த செய்திகளை பகிர்ந்து, அது முதல் செய்தி. சிங்கப்பூர் சாப்டர் எப்படி உருவாச்சு, எப்படி இயங்கிட்டு இருக்கிறோம், அதை பற்றி அடுத்த சுருக்கமான செய்தி. இவை இரண்டையும் விட நான் மிக முக்கியமாக கருதுவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் சிங்கப்பூர். அதைத்தான் நான் பெரிதாக கருதுகிறேன். தம்பி ஜமால் என்னை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது, அண்ணா உங்களுக்கு ரிசப்ஷன் கொடுக்கணும், அதெல்லாம் இருக்கட்டும். நான் வருகிறேன் என்றால் ஒரு 30 பிள்ளைங்க 50 பிள்ளைங்க வராங்கன்னா, வாட் இஸ் யுவர் டேக் அவே? உங்களுக்கு இங்கே ஒரு சனிக்கிழமை மாலையை இங்கே நீங்கள் செலவு செய்துவிட்டு போகிறீர்கள் என்றால் உங்களுக்கு அது என்ன பயன் என்பதை நான் சிந்தித்து பார்க்கிறேன். அப்ப உங்களுக்கு நேரத்தை அதிகமாக கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். நம்பர் 1. நாகூர் என்ற ஒரு ஊர்ல நான் பிறந்தேன். தஞ்சாவூர் மாவட்டம் நாகூர். அங்கே பிறந்து அங்கேயே உள்ள ஸ்கூலில் படிச்சுட்டு 82-85 பிகாம், ஜமால் முஹம்மது காலேஜில் 1982-85 பிகாம். அதை முடிச்சுட்டு சென்னையில் சிஏ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிவிட்டு 1989 நான் சிங்கப்பூருக்கு போனேன். 1989 சிங்கப்பூருக்கு போகும்போது ஜூலை மாதம் போகிறேன். நான் படித்த எல்லா படிப்புகளும் பிரயோஜனம் இல்லாமல் போகிறது. அதாவது சிஏ படிச்சுட்டு பிரயோஜனம் இல்லாமல் போகுதுன்னா, பிப்ரவரி மாதம் 1989 இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு உண்டான ரெக்கக்னிஷனை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. நான் பெரிய கனவுகளோடு போன எனக்கு பெரிய அடி. இங்கே தான் நம்ம தளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்ல வர, அதான் மெசேஜ். நம்ம சாதனை படைச்சோங்கிற பெருமை இல்லை, நாம் தளர்ந்து விடக்கூடாது என்பது தான் இங்கே செய்தி. அப்புறம் ஒரு ஆடிட்டிங் கம்பெனியில் அங்கே இங்கே பல இடத்துல சேர்ந்துட்டு
98 1998 என்னுடைய சொந்த நிறுவனம் ஒரு கன்சல்டிங் ஃபார்ம் நான் ஆரம்பிக்கிறேன். DNH கன்சல்டன்ட் ஒன்று ஆரம்பித்தேன். நான் அப்போ ஆடிட்டர் இல்லை. இந்தியாவில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிங்கப்பூரில் ஆடிட்டர் இல்லை. சிங்கப்பூரில் ஆடிட்டராக இருக்கிறவர்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிக்கிறது. நாங்கள் வேலை பார்ப்போம், அவர் கையெழுத்து போடுவார், அவருக்கு ஒரு ஃபீஸை கொடுத்துருவோம். இப்படி வண்டி ஓடிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர் வந்து கேட்டார், அண்ணன் நீங்கள் வந்து ஜப்பானில் தானே படிச்சீங்க, CA படிச்சிங்களாமா, நீங்கள் சிங்கப்பூரில் ஆடிட்டர் இல்லையாமே, நீங்கள் கன்சல்டன்ட்னு சொல்கிறாங்கன்னு ஒருத்தர் கேட்டார். அது ஒரு நெருப்பு என் மீது கொளுத்தி போட்டது. உடனே அங்கே உள்ள ஒரு படிப்பை எடுத்து படித்து மறுபடியும் CA படித்து நான் வந்து ஒரே பொண்டாட்டிக்கு 2 தடவை தாலி கட்டுவேன். அப்போ படிச்சுட்டு அப்புறம் லைசன்ஸ்லாம் வாங்கி 1998 என் சொந்த கம்பெனி ஆரம்பித்து ரன் பண்ணியிருக்கேன். டீச்சிங்கில் எனக்கு கொஞ்சம் பேஷன், இந்த பாடம் சொல்லிக் கொடுக்குறதுல ஒரு ஆசை, ஒரு விருப்பம். அப்போ நான் ஆரம்ப காலத்தில் வேலை பார்க்கும்போது எனக்கு வருமானம்லாம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. குடும்பத்தை நடத்துறதுக்கு காசு பத்தலை. அப்போது ஏதாவது எக்ஸ்ட்ரா பார்ட் டைமாக வேலை பார்த்தாலும் அந்த ஊரில் குடும்பமாக நடத்த முடியுங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் எனக்கு இருந்துச்சு. டீச்சிங்கில் ஆர்வமும் இருந்துச்சு. அப்போ நான் உடனே முதலாக பேப்பர்லாம் பார்த்து வேலை தேடும்போது தேம்ஸ் ஸ்கூல் ஆஃப் காமர்ஸுங்கிற ஒரு ஸ்கூலில் 1 மணி நேரத்துக்கு 45 வெள்ளின்னு போட்டிருந்தாங்க. அங்கே போய் சேர்ந்து லெக்சரராக சேர்ந்து தப்பாக டீச் பண்ணி நிறைய திட்டு வாங்கி நிறைய உருப்படாத லெக்சரர் இந்த மாதிரி லெக்சரெல்லாம் வச்சிங்கனாக்கா நாங்களாம் ஓடி போயிடுவோம், எல்லோரும் என்னை காதி துப்பி எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறமே வந்து பெஸ்ட் லெக்சர் வந்து அந்த இன்ஸ்டியூட்டே வந்து டீச்சிங் எக்ஸலண்ட் அவார்ட்லாம் அப்புறமா கொடுத்து பல வருஷத்துக்கு அப்புறம் அதெல்லாம் நடந்துச்சு. அப்போ 1994 டிசம்பர்லேருந்து இப்போ 30 வருஷமாக ஒரு 20 யூனிவர்சிட்டிஸுக்கு நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி, அக்கௌண்டிங், ஆடிட்டிங், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இப்படி ஒரு 30-40 சப்ஜெக்ட் பெரிய லிஸ்ட் அது. மர்டாக் யூனிவர்சிட்டி, கோவென்ட்ரி யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் வேல்ஸு அதெல்லாம் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு சிரிப்பு வரும். ஜவஹர்லால் காலேஜில் நம்ம படிச்சுட்டு இப்படி பெரிய கனடியன், அமெரிக்கன், ஜாப்பனீஸ் எல்லாம் நமக்கு உட்காந்து கொடுக்குற நோட்ஸ் எழுதுறாங்களே. நான் இன்று வரை நான் டீச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற நோட்ஸ் யார் கொடுத்த நோட்ஸ் தெரியுமா? எங்கள் குருநாதர் சேக் சார் கொடுத்தது. ஜமாலில் பருகிய ஞானப்பால் தான் இன்று வரை எனக்கு எல்லா வகையிலும் பாதையை காட்டி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த வகையில் ஜமாலில் கடவுள் சரி என்னுடைய பேக்ரவுண்ட். நான் சொந்தமாக ஒரு ஆடிட்டிங் நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறேன். ஒரு more than 500 கிளையன்ட்ஸ் எங்களுக்கு இருக்கிறாங்க. சரி, இது பார்த்து முடிச்சு 9:34 நான் முடிக்கணும். இப்போ 9:09. தெரியாமல் சொல்லிட்டேங்கிறது இல்லை. நான் உண்மையிலே எனக்கு டைம் சொன்னீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே நான் சொல்லுவேன். நான் 9:34 முடிச்சிடுவேன். 9:34 முடிச்சிடுவேன். ஒரு Q&A, உங்களுடைய கேள்விகளை 9:34 பிறகு நீங்கள் எந்த கேள்விகள் வேணாலும் கேளுங்க. 2008 எனக்கு ஒரு சேலஞ்சு, PhD பண்ணணும்னு ஒரு சேலஞ்ச் வந்துச்சு. PhD பண்ணால் தான் மாஸ்டர்ஸ் டீச் பண்ண முடியும்னு அங்கே உள்ள இன்ஸ்டியூட்டில் சொல்லிட்டாங்க. சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில் டீச் பண்ணுற PhD பண்ணுறதுக்கு $60,000 சிங்கப்பூர் டாலர் கட்டணும்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட் அங்கே இருக்காரு சொன்னார். வாரத்தில் 3 நாள் கிளாஸுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்லாததுனால நான் சேக் சாருக்கு ஃபோன் போட்டேன். சார் $60,000 கட்டணுங்கிறாங்க, பைத்தியம் பண்ணிங்க, புறப்பட்டு ஜவஹர்லால் காலேஜுக்கு வாங்க, அதெல்லாம் இங்கே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் 2008 காலேஜுக்கு போகிறேன். அப்போ சேக் சார் சொன்னார், நீங்கள் வரதா இருந்தால் 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வந்துருக்கேன். ஏன் சார் 15ஆம் தேதி ஆகஸ்ட்? உங்களுக்கு நாங்கள் ஒரு அவார்டையும் சேர்த்து கொடுத்துருவோம். அது வேறையா? சரி வாங்க தம்பி. அனசு நானும் அந்த நேரத்தில் தான் ஒரே நேரத்தில் டிஸ்டிங்விஷ் அலுமினஸ் அவார்டு வாங்கிட்டு PhD ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்போ சேக் சார் என்னுடைய குருநாதர் கேட்டது ஒரே விஷயம், ஏன்பா நீங்கள்லாம் சிங்கப்பூரில் எவ்வளோ பேர் இருக்கீங்க, நம்ம சிங்கப்பூர் சாப்டர் ஒன்று ஆரம்பிச்சாருன்னா கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், சார் அதெல்லாம் நமக்கு சரியாக வராது, அவங்க விட்டுருங்க சார், நான் பாட்டு நீங்கள் தொழிலை பார்த்துட்டு போவேன், வந்திருக்காது, நீங்கள் செய்யுங்க, எனக்காக செய். நான் செய்யலை, போயிட்டேன். 1 வருஷம் அப்படியே ஓடுனுச்சு. அப்புறம் 2008 அப்போ அந்த வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன். ஹஜ்ஜுக்கு போகும்போது தவாப் செஞ்சுட்டு இருக்கும்போது காலேஜ் ஞாபகம் வருது. 2வது சுற்று 3வது சுற்று வரும்போது அது காலேஜ் ஞாபகம் வருது, காலேஜில் பில்டிங் ஞாபகம் வருது, சேக் சார் சொன்னது ஞாபகம் வருது. நான் ஹஜ்ஜில் வந்து தவாப் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு இறை செய்தியாக நான் எடுத்துக்கிட்டேன். அதை முடிச்சுட்டு தங்கியிருக்கக்கூடிய இடத்துல வரும்போது பக்கத்தில் உள்ளவர் அண்ணாமலை அலுமினி யூனிவர்சிட்டியில் சிங்கப்பூரில் உள்ளவர் ஜலால்னு அவர் பேர். காதர், நீங்கள் அண்ணாமலை அலுமினி ஆரம்பித்த மாதிரி ஜமால் அலுமினி ஆரம்பிக்கக்கூடாது, அவருக்கு சொல்கிறார். தவாப் சுற்றிட்டு வந்தோட அங்கே ஆஹா இது வந்து வகி மாதிரி வருது,
உடனே நான் போய் என் ஃபோனை பார்க்குறேன். இங்கே கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கணும்னு தம்பி யாரோ சொன்னாங்க. அப்படி அல்ல. என்னுடைய மொபைல் ஃபோனில் ஹஜ் முடிச்சுட்டு போனோம்னா இப்படி புரட்டி பார்க்குறேன். 17 பேர் ஜமாலி என்ற ஃபோனு நம்பர் இந்த ஃபோனில் இருந்துச்சு. அந்த 17 பேரை உடனே கூப்பிட்டேன். நம்ம வந்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கணும்னு அந்த 17 பேர் ஒத்து வச்சாங்க. அந்த 17 பேருக்கு ஒரு தாளை கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஜமாலியன் பேரை உடனே நம்பரை கொடுங்க. அந்த 17 பேர்ட்டையும் அப்படியே நம்பர் வாங்கணும். இது பெரிய மெக்கானிசம். எப்படி சிங்கப்பூர் சாப்டர் நடக்குதுங்கிறது ஒரு பெரிய அவ்வளோ செய்தி உள்ளே இருக்குது. அதை நம்ம பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்லை. ஆனால் நான் சுருக்கமாக பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். அப்படி ஆரம்பித்து அங்கே கான்ஸ்டியூஷன் எழுதி அஃபீஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணி கடந்த 22 நவம்பர் 2010 அஃபீஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணோம். நிறைய ஃபார்மாலிட்டிஸ். சிங்கப்பூரில் உள்ள எல்லா பிரதமர் அப்படின்னு அமைச்சர்கள் பிரதமர் அவ்வளோ பேருக்கும் நான் என்ன பண்ணிடுவேன், இமெயில் போட்டுருவேன். ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அந்த நிகழ்ச்சியை ஒரு பக்கத்தில் எழுதி ஃபோட்டோஸ்லாம் வச்சு பிரைம் மினிஸ்டர், டெப்டி பிரைம் மினிஸ்டர், அந்த மினிஸ்டர், இந்த மினிஸ்டர் எல்லாருக்கும் அடித்து முறிக்கிறது. நான் இந்த ஜேர்னலிசம் படிச்சிருக்கேன். ஜமாலில் படிக்கும்போது காஜாமின் ஹாஸ்டலில் இருக்கும்போது பார்ட் டைமாக ஜேர்னலிசம் படித்தேன். டெல்லியில் ஒரு இன்ஸ்டியூட் அப்போ ஒரு செய்தியை எப்படி எழுதணும், எதை முதல்ல போடணும், எதை ரெண்டாவது போடணும். எங்கள் அண்ணன் நாகூர் ரூமி சொல்லிக் கொடுப்பாரு. இது இப்படி போடக்கூடாது, இப்படி எழுதணும். எல்லாருக்கும் எழுதி அனுப்பி சிங்கப்பூர் ஃபுல்லாக அப்படியே கதற விட்டோம். அவ்வளோ பேருக்கு ஜமால்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ தம்பி ஃபைசூர் ரஹ்மான் சொன்ன மாதிரி சிங்கப்பூருடைய பிரதமர் லாரன்ஸ் வாங் இப்போ பதவி ஏற்றிருக்கார். அவருக்கும் நம்ம அலுவலனை பற்றி தெரியும். அதைத்தான் இங்கே பாருங்கள். இது வந்து நினைவு மலர் ஒரு செவனியர் ஒன்று போட்டோம். முதல் 5 ஆண்டுகள் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்து போட்டு பண்ணும்போது அதில் அமைச்சர்கள்ட்ட எல்லாத்தையும் வாங்கணும். இந்த முதல் பேஜில் உள்ள இந்த காப்பி நான் ஜமால்கிட்ட கொடுக்குறேன், நீங்களாம் வாங்கி பாருங்கள். இந்த பெண்மணி வந்து சிங்கப்பூருடைய ஜனாதிபதி. ஜமால் முகமது காலேஜை பற்றி பேசுகிறாங்க. சிங்கப்பூருடைய ஜனாதிபதி. அதுக்கப்புறம் நிறைய அமைச்சர்லாம் இங்கே இருக்கிறாங்க. அது அடுத்தமாக பார்ப்போம். சிங்கப்பூருடைய இன்னைக்கு 3 நாளைக்கு முன்னால் பதவியேற்ற பிரதமர், சிங்கப்பூருடைய பிரதமர் லாரன்ஸ் வாங் என்பவர் ஜமால் முகமது காலேஜை பற்றியும் ஜமால் முகமது காலேஜ் அலுவலனை சிங்கப்பூர் சாப்டர் பற்றி அவர் கொடுத்த வாழ்க்கை. இந்த புத்தகத்தை உடனடியாக இப்போ ஜமால் எடுத்து ஜமால் வாங்கிட்டீங்க. இதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இப்போ முடிச்சுடுவேன். நான் இதுக்குன்னு பாருங்க நேரம் எடுத்துக்கல. இப்போ அது உங்களுக்கு மலர் வழங்கப்படுமா இல்லை, டப்புன்னு அப்படியே பிடிச்சிட்டு முதல்ல போகிற மாதிரி கப்பாங்க காரணம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது. வா, மணி இப்போ 9:15 ஆயிடுச்சு. 9:34 நம்ம. அப்ப இதுவரை கடந்த 14 ஆண்டுகளில் லாஸ்ட் 14 இயர்ஸ்ல 135 நிகழ்ச்சிகளை சிங்கப்பூர் சாப்டர் செஞ்சிருக்கு. 135 நிகழ்ச்சிகளை சிங்கப்பூர் சாப்டர் செஞ்சிருக்கு. அதில் விவரம் சிங்கப்பூர் சாப்டருடைய வெப்சைட்டில் இருக்கு. 135 நிகழ்ச்சியுடைய இதுவும் கவர் இருக்கு. இதுவும் ஒரு பாயிண்ட். ஒரு வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா ஸ்காலர்ஷிப்னு ஆரம்பித்தோம். முதல் 10 வருஷம் 40 லட்ச ரூபா ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம். ஈச் ஒன் எஜுகேட் அட்லீஸ்ட் ஒன். முதல் 10 வருஷம் 40 லட்ச ரூபா. அப்புறம் 6 லட்ச ரூபா 3 வருஷம் 40 + 18 58 லட்ச ரூபா ஸ்காலர்ஷிப் சிங்கப்பூர் சாப்டர் ஜமால் முகமது காலேஜுக்கு அனுப்பியிருக்கு. இப்போ இந்த வருஷம் 8 லட்ச ரூபா கொடுக்க போகிறோம். இதை வருஷம் 15 ஆகஸ்ட் சிங்கப்பூர் சாப்டர் கொடுக்குது. இந்த ஸ்காலர்ஷிப்பை கலெக்ட் பண்ணுறதுக்குலாம் டெக்னிக் இருக்குது. அதெல்லாம் செப்பரேட் மேட்ரு. எப்படி 8 லட்ச ரூபாய் இலகுவாக அப்படியே உங்கள் பாக்கெட்டோட அப்படி டக்குனு எப்படி வருவது, பிக் பாக்கெட் அல்ல, எப்படி ஒரு சின்ன இதெல்லாம் ஒரு அசோசியேஷன் எப்படி நடத்துறதுக்கான டெக்னிக்ஸ். எக்ஸாம்பிள், ரமலான் முபாரக், ரமலான் கரீம் செய்தி பறக்கும் பாருங்க வாட்ஸ்அப்பில். அப்போ தான் அந்த மனசு இலகுவாக இருக்கும். அந்த இறை சிந்தனை கூடுதலாக அப்படியே பீக்கில் இருக்கிற டைம். அப்போ நான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் நோட்டீஸ் அதோட ரமலான் முபாரக்கோட சேர்த்து போடுவேன். அப்போ $100 100 வெள்ளி அப்படியே வாங்குறது. டப்பு ரமலான் எடுத்துக்குள்ள அந்த காசு அப்படியே கொட்டிடும். ஏன் அல்லாத பயன்படுத்தலாம். இது மாதிரி டைமிங் பார்த்து ஒவ்வொன்றையும் செய்யறது. அதனால சிங்கப்பூர் சாப்டர் சக்சஸ்ஃபுல்லாக போகுது. எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த சாப்டர் வந்து 2 சாப்டர். ஒன்று UAE சாப்டர், அதை நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும். இன்னொன்று குவைத் சாப்டர். குறிப்பாக அப்துல் ரஹ்மான்
அப்துல் ரஹ்மான் என்ற பேசும்போது அப்துல் காதர் ஒரு அசோசியேஷனை எப்படி நடத்தணும்னு நான் அவருக்கு சொல்லித்தரேன்னு எனக்கு வழிகாட்டுதலாக இருந்தது இன்றைய வெக்ஸ்போர்ட் சேர்மன் அப்துல் ரஹ்மான் அவர்களை நான் இங்கே நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்த நிறைய செய்தி சொல்லிக் கொடுத்தாங்க. அதில் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். எப்போதும் உங்கள் கூட ஒரு 4-5 பேர் கூடவே வச்சுக்கோங்க. அவங்களோட வாரம் சாப்பிடுங்க, வாக்கிங் போங்க, அவங்கள அரவணைச்சிக்கிங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை பிரதிபலன் எதிர்பாராம செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்துல் காதர் அந்த 5 பேரை கூட வச்சுக்கிட்டீங்க, அதை வச்சுக்கிட்டு அசோசியேஷனை நீங்கள் ஓட்டிடலாம். இந்த டெக்னிக்கை அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அதை கப்புன்னு வந்து பிடிச்சிக்கிட்டேன். அவங்க 5ன்னு சொன்னாங்க, நான் கொஞ்சம் அதை எல்லாத்தையும் படி 40 ஆக்கிக்கிட்டேன். அதனால் அசோசியேஷன் நீட்டாக போகுது. ஸோ இது அசோசியேஷனுடைய செய்தி. கடந்த முதல் 10 வருஷத்தில் 4 பில்டிங் ஜமால் காலேஜில் நம்ம கட்டி கொடுக்குறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். மன்சூர் சார் சொன்னார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பில்டிங் என் காலேஜை கட்டி கொடுக்குறேன். யார்கிட்ட போய் கேட்டோம்னு என்ன சொல்லுவாங்க, எங்கே காலேஜுக்கு பில்டிங் கட்டி கொடுத்துருக்கீங்க, முதல்ல டீ கட்டிருக்கீங்கன்னு நம்ம கேட்பாங்க. ஃபாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா, இந்த பாட்டு கேட்டீங்களா? எங்கள் ஊருக்காரர் காசிம்ங்கிறவர் எழுதின பாட்டு. அதில் பாடல் எழுதிட்டு வந்துட்டார். பாடல் எழுதிட்டு வந்துட்டு மீன் வாங்கிக்கிட்டு மார்க்கெட்டில் வராராம். ஓய் காசிம், எங்கள் ஊரில் வாங்க நீ போய் இப்படிலாம் பேசுவாங்க. நான் சொல்லுங்க, ஃபாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமான்னு பாட்டு எழுதுனீங்க, முதல்ல உனக்கு தெரியுமா கேட்குறாரு ஒருத்தர் ஃப்ரெண்டு. இவர் கவிஞர் பதில், எனக்கு தெரியுமா நான் கேட்குறேன், எனக்கு தெரியலன்னு தலைப்பா நான் உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன் இவர். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் நிறைய கோட்பாடுகளை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த சாப்டரை எப்படி நடத்தலாம் அப்படின்னு பாருங்கள். அதன் மூலமாக நமக்கு பெரிய உனக்கு தெரியுமா சொல்ல. நீங்கள் முதல்ல பில்டிங் கட்டிங்கன்னா என்ன கேட்பாங்க. அவர் கேட்ட மாதிரி எங்கள் ஃபாதர் பேரில் ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் கட்டிட்டு அப்புறம் என்னுடைய கிளையன்ஸுகளெல்லாம் நான் மோட்டிவேட், ஒரு கிளையன்ஸ்க்கு பழகிட்டே இருப்பேன். நான் ஆடிட்டிங் நிறுவனம் நடத்துறதுனால பலரும் பலவிதமான உதவிகளுக்கு வருவாங்க. சில பேர் ஆடிட்டிங்க்கு அப்பாற்பட்ட உதவிகளுக்கு வருவாங்க. ஒரு உதாரணமாக எனக்கு நல்ல என் பொண்ணு ஃபைனல் இயர் நல்ல மாப்பிள்ளையாக பார்த்துக்கிட்டு, இது ஆடிட்டிங்கில் வராது. ஏன்னா அண்ணன் நான் வந்து இப்போ வேறு ஆடிட்டர் இருப்பார். அவர் நான் பேங்க்ரப்சி ஆகிற மாதிரி இருக்குது, தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன். பொண்டாட்டி வந்து ஏங்க பேங்க்ரப்சி ஆகிறீங்கன்னா, நிறைய கிரெடிட் கார்டை வச்சு லோன் வாங்கிட்டேன், மினிமம் பேமெண்ட் கூட கட்ட முடியல, ஏதாவது ஆடிட்டிங்கில் டெக்னிக் இருந்தால் நான் காப்பாற்றுங்க, இப்படி சில பேர் கேட்பாங்க. அதெல்லாம் பண்ணி 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 சில ஒருத்தருக்கு பெரிய டேக்ஸ் ப்ராப்ளம், $6 லட்சம் டேக்ஸ், ஜிஎஸ்டி பிரச்சனை. அவருக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஃபீஸ் வேணும்னு கேட்டார் ஒரு கிளைண்ட். நான் முடிவு பண்ணேன், ஃபீஸ்னால் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு, ஆனால் ஒரு பெரிய கோடீஸ்வரர், ஜிஎஸ்டி பிரச்சனை மாறிட்டார். ஆனால் நீங்கள் ஃபீஸ்லாம் வேணாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது, சொல்லுங்க ஏதாவது ஃபீஸ் கொடுங்க, நான் வேறு ஒன்றும் சொல்ல போகிறேன், எனக்கு ஃபீஸ் வேண்டாம், ஜமால் ஒரு காலேஜுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்துருங்க. என்ன உங்களுக்கு எனக்கு ஜமால் ஒரு காலேஜுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அந்த காலேஜ் நான் படிக்கலையே, அதுக்கு நீங்கள் படிக்க விட பரவாயில்ல, நான் படிச்சிருக்கிறேன், நீங்கள் இந்த அமௌண்ட் கொடுங்க. சரி தம்பி, நாளைக்கு வீட்டில் வந்து செக் வாங்கிக்கிங்க சொன்னார். உடனே வந்து நாளைக்கு போயிட்டேன், செக்கை வாங்கி உடனே செக்ரட்டரிக்கு அனுப்பி விட்டு அப்படி ஒரு பில்டிங் நடந்தது. இப்படி நான் அங்கங்கே ஆட்களை ஸ்பாட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ அந்த குருபாம்பூர் ஆட்கள் ஒரு 3 நாள் லைனில் இருக்குது, ஹஜ் பண்ணுறாங்க. அப்படி ஸ்பாட் பண்ணி நம்ம கல்லூரிக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு பார்க்குறோம். லாஸ்ட் 14 இயர்ஸில் இது வரைக்கும் 5 பில்டிங் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அப்புறம் சிங்கப்பூர் அலுமினி பிளாக்கு ஒரு பெரிய பணம் கொடுத்தோம். அப்புறம் இந்த மாதிரி 3 ஜொஹரா ஹால்னு ஒன்று, டிஎம் மஜீத் மெமோரியல் ஹால்னு ஒன்று, அப்புறம் உம்முல் ஹுசைனா பிவி ப்ரேயர் ஹால் ஃபார் விமன் ஒன்று. இதெல்லாம் நம்ம காலேஜுக்கு கான்ட்ரிபியூட், நம்ம படித்த கல்லூரி. நாம் ஒரு அரண்மனை கட்ட வேண்டாம், ஒரு செங்கல் எடுத்து வைத்தால் போதும், அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால் அன்பு நண்பர்களே, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து யூஏ சாப்டர் விட்டுறாதீங்க, நல்ல முனைப்போடு ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணுமோ நம்ம ஜூமில் ஹவு டு கண்டக்ட், ஹவு டு இம்ப்ரூவ் அவர் சாப்டர், சிங்கப்பூர் சாப்டரை சேர்த்து தான் சொல்கிறேன். சிங்கப்பூர் சாப்டர்னு பெருசாக சாதிச்சிடல, சாதித்த மாதிரி அது காட்சி அளிக்குது. இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது.
நம்ம இதை பற்றி செப்பரேட்டாக ஜூமில் பகிர்ந்துக்குவோம். சரியா? இப்போ பாயிண்ட் வந்துடுறோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சிங்கப்பூர் வந்து எவ்வளவு பெரிய, இப்போ நான் மெயினாக பாயிண்ட் வந்துடுறேன். 9:34 முடிக்கணும். 9:34, 9:22 ஆச்சு. ஏன்னா எனக்கு அந்த நேரம் ரொம்ப முக்கியமான ஒரு 2 மணிக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு நான் 2 மணிக்கு இன்ஷால்லாம் வந்துடுவேன். அப்படி வரலன்னா நான் பேச்சாளர் பர்வீன் சுல்தானாவிடம் சொன்னேன், அவங்களுக்கு வந்து ஷாப்பிங் 2 மணிக்கு வரேன்னா 2 மணிக்கு வந்துடலாமா? வரலன்னா என்ன அர்த்தம்? மொஹிதீன் அப்துல் காதர் உயிரோடு இல்லை என்று அர்த்தம் என்ற கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர் தான் இறையருளான். சிங்கப்பூர் என்ன சிறந்த நாடு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வெப்சைட்ல செய்தி இருக்கு. நான் அதுக்குள்ள போகல, டைம் இல்லை. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், ஸ்டேபிள் கரன்சி, ஸ்டேபிளான கரன்சி, பெர்ஃபெக்ட் பேங்கிங் சிஸ்டம், நல்ல கார்ப்பரேட் கவர்னன்ஸ், டிரான்ஸ்பரன்சி, நோ கரப்ஷன். கரப்ஷனே கிடையாது. அப்போ எப்படி ஒரு அமைச்சர் இப்படி வாங்கினாரு நியூஸில் படித்தோம். அதுதான் வேலையை ஒத்துக்கிட்டாரு. இப்படி இருந்தாலும் சிங்கப்பூரில் பல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சென்டென்ஸ் போட்டிருப்பாங்க, லோ கிரைம். லோ கிரைம் doesn't mean no crime. Keep clean, keep green. இப்படி நிறைய அங்கங்க செய்திகள் இருக்கும். 1989 சிங்கப்பூருக்கு போனா 35 ஆண்டுகளாக சிங்கப்பூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகியாச்சு. எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணுக்கு 2018 பொண்ணு கல்யாணம் ஆச்சு, ஒரு பேர குழந்தை. ஒரே ஒரு பையன் தான் எனக்கு, ஒரே ஒரு சன். அவருக்கு 2000 போன வருஷம் ஏப்ரல் மாதம் அவருக்கு கல்யாணம் ஆச்சு. மன நிறைவோடு நிற்கிறேன். 2 சம்பந்திகளும் அற்புதமான உடன் பிறந்த ஒரு சகோதரர்களை போல பாசமான சம்பந்திகள் எனக்கு. அதில் குறிப்பாக தம்பி சம்பந்தி ஃபைசூர் ரஹ்மான் அவர்களை பற்றி இங்கே நான் சொல்ல வேண்டும். ஃபைசூர் ரஹ்மானுடைய மகளுக்கு என்னுடைய மகனை திருமணம் செய்தோம். இவர் எப்படி எனக்கு அறிமுகமானார் தெரியுமா? இந்த சம்பந்தியை, எங்கள் வீட்டு மருமகளை, சில தினங்களுக்கு முன்பு பிறந்திருக்கக்கூடிய எங்கள் பேர குழந்தையை எங்களுக்கு இறையருளால் தந்தது ஜமால் முகமது கல்லூரி. ஜமால் முகமது காலேஜ் மூலமாக தான் எனக்கு ஃபைசூர் ரஹ்மானையே தெரியும். அப்படின்னா என்னுடைய வாழ்வில் ஜமால் முகமது காலேஜ் எவ்வளோ பெரிய ரோலை பிளே பண்ணியிருக்கு. எங்கள் வீட்டு மருமகளை எங்கள் ஞான தாய் தேடி தந்திருக்கிறாள் என்றால் இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? அப்படி காலேஜ் மூலமாக அறிமுகமான ஒரு உறவு சம்பந்தம் வரை சென்று பேர குழந்தைகள் வந்து நிற்கிறது. சிங்கப்பூர்ல இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர்ல கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக எனக்கு தெரியுது. இக்பால் மாதிரி நண்பர்கள் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கிறாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே கொட்டி கிடக்குது சிங்கப்பூர்ல. ஏன் இப்ப சில பேருக்கு இங்க வேலை கிடைக்கல அப்படின்னா முதல்ல நம்மளை சரி பார்க்கணும். பிகாம் மட்டும் ஜமால்ல படிச்சுட்டு நான் போய் வந்து உட்கார்ந்துருந்தேன்னு சொன்னா இன்னைக்கு சிங்கப்பூர் என்னை தூக்கி அப்படியே குப்பையில தூக்கி வீசிடுவோம். நம்ம ஸ்கில்ஸை முதல்ல அப்கிரேட் பண்றோமாங்கிறத பார்க்கணும். நீங்க வாங்க சிங்கப்பூருக்கு, நீங்க கிரிப்டோ, அதாவது ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்டா, ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டா, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா, ஒரு ரிசர்ச் அனலிஸ்டா நீங்க வந்து பாருங்க சிங்கப்பூருக்கு. நான் எப்போதுமே சொல்லுவேன், நிறுவனம் உங்களுக்கு தேவையா, நீங்க வேலை பார்க்குற கம்பெனி உங்களுக்கு தேவையா, கம்பெனிக்கு நீங்க தேவையா? நம்மை நோக்கி அவர்கள் ஓடி வர வேண்டும்னா நம்மள்ட்ட ஸ்கில்ஸ் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். எத்தனை பேர் ஜமால் முகமது, இந்த கேள்வியை நீங்கள் உங்கள் மனசாட்சியிடம் கேளுங்கள். ஜமால் முகமது கல்லூரியிலோ அல்லது வேறு எந்த கல்லூரியிலோ நீங்கள் படித்து முடித்து விட்டு தம்பி படிப்பு முடிஞ்சிருச்சா நீங்க பாங்க, அதுவே இவ்வளவு பெரிய தப்பான கேள்வி. எப்படி படிப்பு முடியும்? நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும், புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் ஆடிட்டிங் செய்கிறேன்னு வைங்களேன், ஆடிட்டிங் பண்ணுறேன். தம்பி அனஸ் வந்து ஆடிட்டர் இருக்கார். இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ, நெட்வொர்க், பேலன்ஸ் ஷீட்டு, ஹோல்டிங் கம்பெனி, கன்சாலிடேஷன், இதெல்லாம் அந்த வார்த்தை எல்லாருக்கும் அதில் ஆடிட்டருக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு இது பத்தாது. இப்போ க்ளவுட்னா என்னன்னு தெரியும், டேட்டா அனலிட்டிக்ஸ் தெரியும்,
ஆடிட் சாஃப்ட்வேர் தெரியணும், எப்படி வந்து சாம்பிளிங்கை வந்து ஆடிட் சாம்பிளிங்கை எப்படி கம்ப்யூட்டர் எய்டட் டெக்னிக்கில் எப்படி செய்கிறதுன்னு தெரியணும். நான் என் பையனும் ஆடிட்டிங் லைனில் இருக்கான். அவருடைய மருமகன் ஃபைசல் ரஹ்மானுடைய சன்னின்லா மைசன் அவரும் ஆடிட் லைனில் இருக்கார். எனக்கு தெரிந்ததை விட என் மகனுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கிறது. அவர் வேற இந்த பிக் 4 இன்டர்நேஷனல் ஆடிட் ஃபர்மில் வேலை பார்க்குறாரு, எர்ன்ஸ்ட் & யங் இந்த மாதிரி கம்பெனிகளில். நான் என் மகனை ஜெயிக்க வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சைபர் செக்யூரிட்டி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஜமாலியன்ஸ் வந்து நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. நம்ம சிங்கப்பூர் சாப்டர்லேயே அதில் குறிப்பாக என்னுடைய நண்பருடைய பேரை சொல்கிறேன். ராஜா அண்ட் டான் என்று சிங்கப்பூரில் ஒரு பெரிய நிறுவனம், லா ஃபர்ம். சிங்கப்பூருடைய 5th டாப் 5 அவங்க இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு லாயர் தான் இப்போ கூட மினிஸ்டர் முரளி பிள்ளை என்பவர் மினிஸ்டராக இருக்கார். 4 நாளைக்கு முன்னால் எங்களுக்கு நெருக்கமான ஒரு நண்பர் நமது சிங்கப்பூர் சாப்டருக்கு வந்திருக்கார். அந்த 2000 பேர் வேலை பார்க்குறாங்க அந்த லா ஃபார்மில். இது முக்கியமான செய்தி. ராஜா அண்ட் டான் என்பது நிறுவனத்தின் பெயர். 250 லாயர் இருக்காங்க, 2000 ஸ்டாஃப் இருக்காங்க. இந்த இவ்வளவு பேருக்கும் ஐடி சப்போர்ட் கொடுக்குறது யார் தெரியுமா? ஜமாலியன். யுனைடெட் ஓவர்சீஸ் பேங்க், UOB, டாப் பேங்க், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேங்க் இன் சிங்கப்பூர். அதுக்கு ஐடி சப்போர்ட் கொடுக்குறது யாரு? அதுக்கு வந்து ஒருத்தர் வைஸ் பிரசிடென்டா இருக்கார். வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த டெக்னிக்கல் டிவிஷன், ஜமாலியன். நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர், சிங்கப்பூருடைய நேஷனல் யூனிவர்சிட்டி, அதுதான் பழம்பெரும் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம். அங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனாட்டமியில் MBBS படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொஃபஸராக இருக்கார். அப்புறம் டீன் ஆஃப் அகாடமி, அவ்வளோ பெரிய போஸ்டில் இருக்கார். அவர் பேர் டாக்டர் தமீம் தீன். என்னுடைய இயர்மேட் காஜாமியன் ஹாஸ்டலில் என் ரூமுக்கு பக்கத்து ரூம். அவர் தான் சிங்கப்பூர் சாப்டர்லேயே பிரசிடென்ட் தள்ளி விட்டார், நீங்கள் போங்க காதரண்டு. அவர் ப்ரொஃபஸர். யாரு? ஜமாலியன். என்னுடைய தம்பி ஹாஜா நிஜாமுதீன் என்பவர் BSc கெமிஸ்ட்ரி ஜமாலில் படிச்சுட்டு BL படிச்சுட்டு அப்புறம் சிங்கப்பூரில் பல நிறுவனங்களில் இருந்துட்டு சிங்கப்பூர் பார்லிமெண்ட்டில் ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் என்ற ஒரு பதவியை சிங்கப்பூர் ஜனாதிபதி எனது தம்பிக்கு கொடுத்துருக்கிறாங்க. அவரு ஜமாலியன். இப்படி பலவிதமான ஜமாலியன்ஸுக்கு இங்கே வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கிறது. இந்த 5 நிமிஷம் பாக்கி இருக்கு. எல்லா வகையிலையும், அதாவது சைபர் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அக்கௌண்டிங் அதில் வந்து சிங்கப்பூரை வந்து குளோபல் அக்கௌண்டன்சி ஹப்னு கொண்டு போகிறாங்க. ISCA அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் பேர். ISCA, ISCA அப்படின்னா என்ன? இன்ஸ்டியூட் ஆஃப் சிங்கப்பூர். முதல் எழுத்து மட்டும் பாருங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் சிங்கப்பூர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ISCA. அங்கே தான் நாங்களாம் மெம்பராக இருக்கோம். ISCAவில் மெம்பராக இருந்தால் தான் ஆடிட்டராக இருக்க முடியும். நான் நினைப்பேன், ஜமாலில் குஸ்காவில் தொடங்கியது இப்போ ISCAவில் வந்து இருக்கிறது என்று நினைப்பேன். இப்படி பல ஏரியாஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்கள் வந்து வேலை கிடைக்கலன்னு சொன்னால் சிங்கப்பூரில் இல்லை பிரச்சனை, பிரச்சனை நம்மிடம் இருக்கிறது. சரளமாக ஆங்கிலம் பேச தெரியுமா? உங்கள் துறையில் நீங்கள் நிமிர்ந்து நிற்கணும். இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் ஆடிட்டிங்கில் இப்போ அனஸ் வந்து என் தம்பி போல் இவர் எனக்கு ஆடிட்டிங்கில் ஏதாவது பேசினார்னா தெரியலையே, அது அப்படியா நான் பார்த்து சொல்லுங்கள், சார் ஐ வில் செக் அண்ட் கம் பேக் டு யூ, ஐ வில் ரிவர்ட் டு யூ அப்படின்னா நான் வந்து கூழ் முட்டையாக இருக்கேன்னு அர்த்தம். அவர் பேச 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 டபுள் டாக்ஸேஷன் அக்ரிமெண்ட் அதை எடுத்து விட்டு அவரோடு நான் ஈடு கொடுக்க வேண்டும். அப்போ நான் என்னை தயார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க, உங்களை தயார் பண்ணுங்க. சிங்கப்பூருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வந்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பரை அவர்கிட்ட வாங்கிக்கிங்க. வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸுக்கு வாங்க. உங்களுக்கு கேரியர் கைடன்ஸ், எப்படி வேலை தேடணும், எல்லாமே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். சரியா? இது ஒரு பாயிண்ட். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே மிக மிக சிறந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய நாடுகளில் ஒன்று சிங்கப்பூர். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தால், என்னுடைய ஃப்ரெண்டு பஷீருங்கிறவர் மெட்ராஸில் ஆடிட்டராக இருக்கார். எவ்வளோ நாளுங்க? கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும் காது அப்படின்னாரு. 1 மாதம் ஆகுமா? ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மெட்ராஸில் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மாதமா? ஏங்க? அப்படி தான் இங்கே சிங்கப்பூரில்
15 நிமிஷம் தான். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொன்னால் வித்தின் 15 minutes யூ கேன் ஸ்டார்ட் எ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆன்லைனில். ஆடிட்டுடைய தேவையில்லை. கம்ப்யூட்டர் நாலேஜ், ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டும் தேவை, ஐடி லிட்ரேட் இருந்தால் போதும். எப்படி மவுஸ் அடிக்கிறதுன்னு தெரிஞ்சால் போதும், ஆரம்பிச்சிடலாம். எவ்வளவு கம்பெனி சிங்கப்பூரில் இருக்கு? டோட்டலாக அப்ராக்சிமேட்லி க்ளோஸ் டு 600,000. இந்த லேக்ஸுங்கிற வார்த்தையை சிங்கப்பூரில் யூஸ் பண்ணுறது இல்லை. ஜெராக்ஸ் காப்பிங்கிற வார்த்தை சிங்கப்பூரில் யூஸ் பண்ண மாட்டோம். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு எப்படி பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ சிங்கப்பூரில் வந்து லாங்குவேஜே வேறு மாதிரி பேசுவாங்க, சைனீஸ் மாதிரி டைப்பில் பேசுவாங்க. அது அந்த லாங்குவேஜ், அந்த ஆக்சென்ட் அதெல்லாம் ஆரம்பத்தில் வராது, போக 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 பழகிடுவோம். நான் ஒரு சைனீஸ் மாதிரியே பேசுவேன், ஏன்னா நிறைய சைனீஸ்க்கு வந்து வாரம் டீச் பண்ணுறேன். அப்போ என்னுடைய லெக்சரிங் ஸ்டைல்லாம் வந்து பேசும்போது அந்த ப்ரொனன்சியேஷன் அதெல்லாம் வந்து சைனீஸ் மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணணும். இமிட்டேட் பண்ண 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 அவங்களில் ஒரு நாள் நம்ம அப்படியே கருவாடு கரைஞ்சா சட்டிக்குள்ள மாதிரி அப்படி போயிடும். 6 லட்சம் கம்பெனி இருக்குது, 600,000 கம்பெனி சிங்கப்பூரில் இருக்குது. அதில் மோர் தென் 60% வந்து பிரைவேட் லிமிடெட். சிங்கப்பூரில் வந்து ஒரு க்ளீன் டாக்ஸ் ரேட் உலகம் முழுக்க நீங்கள் ஹாங்காங்கில் யூஎஸ்ல எல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா, இக்பால் அந்த மாதிரி உள்ளவங்க சொல்கிறேன், டாக்ஸ் ரேட்டு 17% கார்பரேட் டாக்ஸ் ரேட். ஆனால் இஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது, அது இட் வில் கம் ஒன்லி 11.63%. அந்த அளவுக்கு ஒரு டாக்ஸ் வந்து குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, யாருடைய தயவும் அங்கே நமக்கு அவரை தெரியணும், இவரை தெரியணும், மினிஸ்டரை பார்க்கணும், ஒன்றும் தேவையில்லை. நான் இப்போ அடுத்த மாதம் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம், ஒரு மினிஸ்டர் வேணும்னா ஒரு இமெயில் கொடுத்தா போதும், பதில் வந்துடும். இப்படி மிக சிறந்த நாடு. இப்போது டைம் வந்து 9:34. இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். கேள்வி பதில் அங்கத்தை நீங்கள் தோன்றலாம். நன்றி.